Hey guys, வெல்கம் டு பிரகாஷ் லீனா vlogs. இன்னைக்கு நம்ம எங்க போறோம்னா சின்ராஸுக்கு கேரியர் மாற்றத்துக்காக போறோம். சின்ராஸ்னா வேற யாரும் இல்லை, என்னோட பைக்கோட நேம் தான். நான் என்ன பைக் வச்சிருக்கேன்னா புல்லட் 350 சிக்னல்ஸ் மாடல் சான்ஸ். ஆக்சுவலி இது வந்து என்னோட ட்ரீம் பைக்கு. நான் சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு அப்பாச்சி ஆர்டிஆர் வச்சுருந்தேன், ஆர்டிஆர் 160 வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் நானே வந்து ஒன்றா பிளான் பண்ணி 1 இயராக பிளான் பண்ணி இந்த பைக் வாங்கினேன். போது அந்த கதையெல்லாம். இப்போ நம்ம எதுக்கு போகிறோம் அப்படின்னா எங்கள் அம்மா அப்பா வீட்டுக்கு போகிறதுக்காக நான் பைக் கேரியர் வாங்க போகிறோம். ஆமாம் கைஸ், லீனா வீட்டிலேருந்து பொங்கலுக்கு நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி பொங்கலுக்கு நம்ம வீட்லேயும் செலிப்ரேட் பண்ணுவோம் எப்போவுமே, அதனால் அதை பண்ணி முடிச்சுட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ சேலம் போகிறதுனால பக்கத்தில் ஏற்காடும் இருக்குது. ஸோ நம்ம அந்த கேரியர் மாட்டிட்டு நம்ம பைக்லேயே லாங் ட்ரைவ் போகலான்ட்டு ஃபஸ்ட்டு லாங் ட்ரைவ் மேரேஜ்க்கு அப்புறம் பிளான் பண்ணியிருந்தோம். இது வரைக்கும் நான் வந்து லாங் ட்ரைவே போனதில்லை பைக்லலாம். ஆமாம், ஃபஸ்ட்டு மேடம் ரொம்ப பயந்துட்டு தான் இருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு இதெல்லாம் போடுறேன். லாங் ட்ரைவ்லாம் சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு, என்னோட அவங்க தான் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க செம்மையாக. நான் நிறைய லாங் ட்ரைவ் போயிருக்கேன், ஹில் ஸ்டேஷனில் நிறைய பைக்லேயே நிறைய போயிருக்கேன். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இவங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போட்டாச்சு. நம்ம தனியாக போகும்போது பிள்ளைன்னு யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ லக்கேஜ் வந்து பின்னாடி சீட்டில் வச்சு நம்ம கட்டிடுவோம். ஆனால் இப்போ கூட அடிஷ்னலாக ஒரு லக்கேஜ் வரதுனால அந்த லக்கேஜ் வைக்க இடம் கிடையாது. அதனால தான் நம்ம இப்போ கேரியர் வாங்கிக்கு போயிட்டு இருந்தோம். என்னன்னு சொல்லலை. ஆக்சுவலாக இந்த கேரியர் வாங்குறதுக்கு நாங்கள் பட்ட பாடு இருக்கே. நாங்கள் வந்துட்டு பிளான்டே இல்லை நம்ம ஊருக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப க்ளோஸாக நாங்கள் பிளான் பண்ணனால ஸோ எங்கே வந்து கேரியர் வாங்குறதுன்னு தெரியல. ஸோ நிறைய ஷாப்பில் போய் விசிட் பண்ணி பார்த்தோம். எல்லா இடத்துலையுமே வந்துட்டு ஒன்றும் எங்களுக்கு கேரியர் செட் ஆகலை. இவங்களோட பைக் கலர் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு பிளாக் கலர் வரும், ஆனால் வந்து இவங்க சில்வர் கலரில் வச்சுருப்பாங்க. அது ரொம்ப ஆடாக இருந்துச்சு. நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், குரோம் தான் வந்து கொடுத்தாங்க. அவர் வந்து சூப்பராக செட் ஆகும் தான் சொன்னார். ஆனால் நம்ம பைக்கில் பார்த்தீங்கன்னா எல்லா மெட்டலுமே பிளாக் கலரில் இருக்கும். ஸோ அதுக்கு குரோம் வச்சோன்னா ரொம்ப ஆடாக தெரியும். ஸோ என்ன சொன்னோம், அது வேணான்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கேருந்து பாய் சொல்லிட்டு கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட் கடை எங்கே போகலான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு நிறைய ஷாப் போனோம். எல்லா ஷாப்புமே வந்து ரொம்ப க்ளோஸ்டாக இருந்துச்சு. இல்லைன்னா வந்துட்டு நம்ம கேட்குற அந்த ப்ராடக்ட் வந்து அங்கே இல்லை. ஆமாம், ஆனால் அந்த கடைக்காரன் வந்து நம்மளை ரொம்ப கன்வின்ஸ் பண்ணிட்டே இருந்தார், இது சூப்பராக இருக்கும் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. என்னதான் இருந்தாலும் நமக்கு தெரியும்ல நம்ம பைக்கு என்ன கலர் செட் ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் ஃபைனலாக சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டோம் வேறு எங்கே பக்கத்தில் கிடைக்குன்னு சொல்லிட்டு. அவர் ஒரு கடை சொன்னார். ஸோ அதுக்கு மேப்பை போட்டு நெக்ஸ்ட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு நம்ம ரெடி ஆகியாச்சு. அந்த கடைக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா ஜேசஸ் ரெடிம்ஸ்னு போட்டுருந்துச்சு. என்ன பிரேரால் இன்றைக்கி சண்டே எதுவும் ஓப்பனில் இல்லைன்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். ஆமாம் கைஸ், ஓப்பனாக இருந்துச்சுன்னா உள்ளே போய் நாங்கள் பார்த்துட்டு வந்திருப்போம். சரி சின்ராசு வண்டி எடுறான்னு சொல்லிட்டு திரும்ப வந்து நாங்கள் வேறு கடைக்கு தான் என்னோட சின்ராசு பார்த்துக்கோங்க வேறு கடைக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா பாதி கடை வந்து க்ளோஸில் இருந்துச்சு. எல்லா கடையுமே க்ளோஸ்டாக இருந்துச்சு. கடைசியாக நம்ம வேளச்சேரியில் இருக்க ராயல் என்ஃபீல்ட் ஷோரூம் வந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க பொங்கல் ஹாலிடேஸ்னு சொல்லிட்டு ஷோரூமே க்ளோஸில் தான் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் தேடி பிடிச்சோம். வேளச்சேரியில் மிஸ்டர் புல்லட், இவர்கிட்ட எல்லா அக்சசரியுமே கிடைக்குன்னு சொல்லி போட்டுருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. இங்கேயாவது கடைசியில் செட் ஆகணும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்தோம். வந்து உள்ளே போய் பார்த்தா எல்லா அக்சசரிஸுமே வச்சுருந்தாங்க. ஆக்சுவலி ஒரு லாங் ட்ரைவ் தேவையான எல்லா அக்சசரிஸுமே அங்கே இருந்துச்சு. கொஞ்சம் நிம்மதியாக இருந்துச்சு. என்ன அந்த கண்ணில் அந்த கேரியர் வந்து கொஞ்சம் பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் உள்ளே போய்ட்டு அந்த கடைக்கார பையன்கிட்ட போய் கேட்டோம். சான்ஸே இல்லை. அந்த கடையில் வந்து நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சு. இது வரைக்கும் நான் பார்க்காத ஐட்டம். ஆயில் ஸ்ப்ரேலாம் கூட இருந்துச்சு. ரொம்ப லாங் ட்ரைவ் போகிறவங்க அதெல்லாம் வந்துட்டு ஆயிலெலாம் எல்லா டைமும் யூஸ் பண்ணி எடுத்துகிட்டே இருக்க முடியாது இல்லையா? அவங்க மென்ஷன் பண்ணுறது செயின் லூப் தான் சொல்கிறாங்க. செயின் லூப் இருந்துச்சு, அதை நாங்கள் யூஸ் பண்ணி பார்த்தேன். சூப்பராகவும் இருந்துச்சு லாங் ட்ரைவுக்கு. ஆமாம், நாங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணோம். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபிட் பண்ணுற ஆக்சசரிஸ்லேருந்து லைட் பல்பு, எல்இடி பல்பு, லாங் விஷன் பல்பு எல்லாம். அதுக்கப்புறம் நம்மகிட்ட 2 மாடல் கிடச்சிது. ஒன்று சீட்டோடு இருந்துச்சு, இன்னொன்று வந்து சீட் இல்லாமல் இந்த மாதிரி கேரியர் டைப் மட்டும் இருந்துச்சு. ஆனால் இந்த கேரியர் டைப் தான் எனக்கு பிடிச்சிருந்துச்சி. ஸோ அதே போட்டு கொடுங்கன்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் கடையில் இருக்க தம்பி வந்து அந்த ஹேண்டில் வந்து ரிமூவ் பண்ணிட்டு போடுங்க நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. இல்லை எனக்கு எதுவுமே ரிமூவ் பண்ணக்கூடாது, அப்படியே அதை சேர்த்து மாட்டி கொடுங்க, எதுவுமே ரிமூவ் பண்ணக்கூடாது, அப்படியே பண்ணி விடுங்கன்னு அதே மாதிரியே சூப்பராக பண்ணிட்டான். நல்லாவே இருந்துச்சு. ஆக்சுவலி அன்றைக்கி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேர் வந்துருந்தாங்க. எல்லாருமே அந்த மாதிரி கேரியர் தான் வாங்குறாங்க. அப்போ தான் தெரிஞ்சுது இவ்வளோ பேராடா லாங் ட்ரைவ் போகிறீங்க ஊருக்கு பைக்லேயே அப்படின்னு சொல்லிட்டு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1000 வந்துச்சு. ப்ளஸ் ஃபிட் பண்ணுறதுக்கு 100 rupees சொல்லிட்டு 1100 ஆச்சு. ப்ளஸ் இந்த செயின் லூபும் வாங்கிட்டோம். ஆன்லைனில் கம்மியாக தான் இருந்துச்சு, பட் அவசரத்துக்கு இது தான் நம்ம வாங்கி ஆகணும். ஸோ வாங்கியாச்சு. ஒரு வழியாக நம்மளும் ஊருக்கு போகிறோம்னு நம்பிக்கை வந்து கிட்டத்தட்ட 2 மணி நேரமாக அலைஞ்சி கடைசியாக அந்த பைக் கேரியர் கிடச்சிச்சு. ஆன் த வேல பார்த்திங்க அப்படின்னா வந்து பிவிஆர் மால் இருந்துச்சு. அங்கே டிமார்ட் இருக்குது. அங்கே தான் நம்ம ரெகுலராக க்ராசரி ஷாப்லாம் டிமார்ட்டில் வந்துட்டு 2 லிட்டர் பாட்டில் இருக்கும். ஸோ அது வாங்கணுங்கிறதுக்காக நாங்கள் ஃபஸ்ட்டு உள்ளே போயிட்டோம். டிமார்ட்டில் பார்த்திங்க அப்படி 500க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா 2 ஹவர்ஸ்க்கான பார்க்கிங் ஃப்ரீ.
ஆனால் டிமார்ட்டில் பார்க்கிங் கண்டுபிடிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவ்வளோ பைக் இருந்துச்சு, பார்க்கிங்கே கிடைக்கவே இல்லை. ஸோ எப்படியோ வந்து சின்ராஸை விட்டாச்சு. ஆல்ரெடி அங்கே போகிறப்பவே டைம் வந்து லன்ச் டைம் வந்துருச்சு. ஸோ வேகமாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து நாங்கள் பாட்டில் வாங்குறதுக்காக போயிட்டோம். லிஃப்ட்டும் வந்து ஒரு லிஃப்ட் ஒர்க் ஆகலை, ஒரு லிஃப்ட்லேயே தான் எல்லோரும் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கு வேறு ரொம்ப டைம் ஆச்சு. எப்படியோ அடிச்சு பிடிச்சி லிஃப்ட்டில் ஏறி நம்ம மேலே வந்துட்டோம். லிஃப்ட் ஓப்பன் பண்ணாலே எவ்வளோ பேர் நின்றுட்டு இருந்தாங்க. பாதி ஜனங்கள் வந்து டிமார்ட்டில் தான் இருந்தாங்க போல், அவ்வளோ ரஷ்ஷாக இருந்துச்சு. ஆமாம், ஆக்சுவலி பொங்கல் டைம்னால எல்லாருமே நிறைய ஷாப்பிங் வந்திருந்தாங்க. லிஃப்ட் ஓப்பன் பண்ணால் உள்ளே போகிறதுக்கு அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. அந்த கூட்டத்துலேருந்து எப்படியோ அடிச்சு பிடிச்சி தப்பிச்சு வெளியே வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ உள்ளே போக போகிறோம். ஆமாம், டிமார்ட்குள்ளே வந்து ஃபுல்லாக வந்து நம்மளோட பேக்ஸு எல்லாமே வந்துட்டு சீல் பண்ணி தான் அனுப்புவாங்க. ஸோ பேக்ஸ் எல்லாமே வந்து சீல் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து நேராக டிமார்ட்குள்ளே போயிட்டோம். டிமார்ட் பொறுத்த வரைக்குமே வந்து நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கும். 365 டேஸுமே வந்து ஆஃபர் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு வழியாக நாங்கள் வந்து டிமார்ட்குள்ளே செக்இன் பண்ணியாச்சு. உள்ளே பார்த்தீங்கன்னா நட்ஸ் இருக்குது, ஃப்ரூட்ஸ் இருக்குது, சாக்கோஸ் இருக்குது, அது இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு மினி சந்திரமுகியாவே மாதிரிட்டா லீனா. நிறைய ஸ்நாக்ஸ்லாம் இருந்துச்சு. பார்த்தோன்னே ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஆனால் நம்ம கொஞ்சம் டயட்டில் இருக்கோங்கிறது அப்போ தான் ஞாபகம் வந்துச்சு. அதனால் நான் சீட் டேஸ் மட்டும் கொஞ்சோண்டு வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அதுவே நிறைய சாக்கோஸ்லாம் வாங்கிட்டேன். ஆக்சுவலாக நாங்கள் வாங்க போனது வந்து ஒரு 2 லிட்டர் பாட்டிலுக்காக தான். ஆனால் நம்ம கண்ணு அதை தவிர மற்ற எல்லா இடத்துக்கும் போயிட்டு இருந்துச்சு. இங்கே வந்து நிறைய இந்த மாதிரி ஜாக்கிலாம் இருந்துச்சு. ஸோ இவங்க வந்து அதை ட்ரையல் பார்த்துட்டு இருந்தாங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளவர் டெக்கர் ஐட்டம்லாம் இருந்துச்சு. சரி பொங்கல் ஆச்சுன்னு சொல்லிட்டு அதுலேயே ஒரு 4 நாள் அப்படியே அந்த சைடு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய விண்டர் சீசன் தேவையான பெட்ஷீட்லேருந்து எல்லாமே இருந்துச்சு. அதுக்கு பக்கத்தில் போனோம்னா ஷூ செக்ஷன் இருந்துச்சு. ஷூ செக்ஷன் பார்த்தா நம்ம சும்மா இருப்போமா, எல்லா ஷூ எடுத்து பார்த்துருந்தோம் எது செட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. அதில் ஒரு ஷூ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி சும்மா ட்ரையல் பார்க்கலாமேன்னு அதை போட்டு பார்த்தா சைஸ் செட் ஆகலை. நமக்கு எப்போவுமே இப்படி தான், ஒன்று நமக்கு பிடிச்ச டிசைன் இருக்கும், சைஸ் கரெக்டாக இருக்காது. சைஸ் இருந்தால் டிசைன் இருக்காது. இந்த மாதிரியே நமக்கு எப்பவும் போய்ட்டுருக்கும். அப்புறம் 2-3 இது ட்ரை பண்ணி பார்த்தேன். கடைசியாக நமக்கு ஒரு ஷூ வந்து சைஸு நல்லா இருந்துச்சு, டிசைனும் எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. ஓகே, அதை அப்படியே போட்டுட்டு அப்படியே அந்த கண்ணாடி முன்னாடி நின்று பார்த்தேன். ஓகே, எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஸோ இதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிகிட்டு இருந்தேன். லீனாவும் சொன்னாங்க உங்களுக்கு சூப்பராக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படி பேக் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது எடுத்து டப்பாக்குள்ளே போட்டாச்சு. அடுத்ததான் நம்ம என்ன வாங்க வந்தோம், பாட்டில் தானே வாங்க வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டில் செக்ஷன் போய் பாட்டில் எடுத்தாச்சு. அந்த வீடியோ ஆக்சுவலி கவர் பண்ணாமல் விட்டோம். இதுதான் அந்த பாட்டில், 2 லிட்டர் பாட்டில். ஸோ இது ட்ராவலுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக. இந்த கேப்பில் நான் வந்து வீட்டுக்கு தேவையான ஐட்டம், ட்ராவலுக்கு தேவையான ஐட்டம், எனக்கான ஸ்நாக்ஸ் எல்லாமே நான் வாங்கிட்டேன். இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு? நம்ம ஒரு பாட்டில் வாங்க தானே வந்தோம். வீட்டுக்கு தேவையான ஐட்டம் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் வீட்டுக்கு தேவையான ஐட்டம், அப்புறம் எனக்காக கொஞ்சமாக ஸ்நாக்ஸ் நான் வாங்கிக்கிட்டேன். கைஸ் ஆக்சுவலி 250 ருபீஸுக்கு 2 லிட்டர் பாட்டில் வாங்கலான்னு வந்தோம். கடைசி பார்த்தீங்கன்னா 5000 ருபீஸுக்கு பர்ச்சேஸ் பண்ணோம். ஆனால் ஓகே தான், எல்லாமே வீட்டுக்கு தேவையான பொருள் தான். ஸோ எல்லாமே வாங்கிட்டோம். ஸோ பொங்கல் தேவையான பொருளும் நிறையாவே வாங்கினோம். அப்படியே ட்ரிப்புக்கு தேவையான திங்ஸும் வாங்கிட்டோம். அப்படியே அங்கேருந்து வெளியே வந்து பார்த்தா ஒரு பெரிய கியூ நிற்குது. என்னடா இவ்வளோ பேர் எங்கடா நிற்கிறீங்க மறுபடியும் அப்படின்னு பார்த்தா ஐஸ்கிரீமும் பாப்கார்னும் வாங்கிக்காக இருந்தாங்க. இதை பார்த்தோன்னா லீனா சும்மா இருப்பல, எனக்கு பாப்கார்ன் வேணும்னா சரி எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் உனக்கு ஒரு பாப்கார்ன் அப்படின்னு 2 அப்படியே பார்த்தா பக்கத்தில் சமோசா ஸ்மெல்லு சூப்பராக வந்துட்டு இருந்துச்சு. அப்படியே போய்ட்டு ஒரு சமோசாவும் சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அடுத்த வீடியோவில் எங்களோட பைக் ட்ரிப் பற்றி பார்க்கலாம். பாய், தேங்க்ஸ்.